முடிச்சுட்டு அதை பத்தி ஆய்வு செய்யறப்போ அரேபிய நாடுகள் அந்த எண்களை எங்கள் எண்கள் என்று உரிமை கொண்டாடவே இல்லை. ஏன்னா அரபு நாட்டில் போய் பார்த்தீங்கன்னா அந்த எண்ணுக்கு பேரு அரபிக் ஹிந்து நம்பர்ஸ். அரேபியர்களுக்கு இந்தியா என்பதற்கான சொல் வந்து ஹிந்து. ஹிந்துன்னா அவங்களுக்கு இந்தியா என்பதை குறிக்கக்கூடியது. இப்போ நம்ம ஊரில் புளியம்பழம் இருக்கு இல்லைங்களா, அது வந்து ஆப்பிரிக்காவிலேருந்து நம்ம ஊருக்கு வந்துச்சு. நம்ம ஊர்லேருந்து அரேபிய நாட்டுக்கு போகுது. அரேபிய நாட்டுக்காரங்களுக்கு வந்துட்டு பேரிச்சம்பழம் தான் தெரியும். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இது இந்தியாவிலேருந்து வந்த பேரிச்சம்பழங்கிற பேரில் டாமர் ஹி இந்த் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. அதான் டாமர்ன்ற வார்த்தை. அப்போ இந்தியாவிலிருந்து ஒரு பொருள் போனதுன்னா அதற்கு அவர்கள் இந்து என்று பெயர் வைப்பார்கள். அந்த அரேபியர்கள் அந்த எண்களுக்கு இந்து எண்கள் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். ஒருவேளை சமஸ்கிருதம் உண்மையாகவே பழைய மொழியாக இருந்திருந்தது அப்படின்னா அந்த இந்து எண்கள்னு சொல்கிறாங்க, அது சமஸ்கிருதத்தோட எண்கள் என்று வட இந்திய ஆய்வாளர்கள் சொல்லியிருப்பார்கள். ஆனால் சமஸ்கிருதத்துக்கு இன்னைக்கு வரைக்கும் எழுத்தே கிடையாது. அப்ப என்ன பண்றாங்கன்னா, இந்தியாவில் நமக்கு பாடம் எடுப்பவர்களும் அதை வந்துட்டு என்ன சொல்றாங்க, அரபிக் நம்பர்ஸ் என்று சொல்கிறார்.